GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இப்பொழுது என்பதுதான் முன் இருக்கின்ற கேள்வி. நாளை சனிக்கிழமை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று சில மேற்குலக ஊடகங்கள் நாள் குறித்துள்ளன. அடுத்த 48 மணி நேரத்தில், இன்னும் ஒரு வாரத்தில் இப்படி பல கணிப்புகள் ஊடகப் பரப்பில் தலைப்புச் செய்திகளாகிக் கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் டீல் என்றெல்லாம் 2 தினங்களுக்கு முன்னர் வரை கூறிக்கொண்டிருந்த ஊடகங்கள் எப்படி திடீரென்று யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்கின்ற முடிவை நோக்கி வந்துள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடைபெற்றால் அது எந்த வகையில் நடைபெறும்? ஈரான் மீது அமெரிக்கா எப்படியான தாக்குதலை நடாத்தும்? ஈரானின் பதில் தாக்குதல் எவ்வாறு அமைந்திருக்கும்? இவற்றினை அடிப்படையாக வைத்து இந்த தாக்குதல் விடயங்கள் கணிப்பிடப்படுகின்றன. இந்த விடயங்கள் பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிக சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம். WSWS என்கின்ற அமைப்பு அமெரிக்க போர் விமானங்களின் நகர்வுகளை லாஜிஸ்டிக் ட்ராக்கிங் மூலம் அவதானித்து அது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த வார இறுதி நிலவரத்தின்படி ஒரு மிகப்பெரிய ஆயுத குவிப்பை அமெரிக்கா வளைகுடா பகுதிகளில் மேற்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா ராணுவ அழுத்தத்தை வழங்க ஆரம்பித்த காலம் முதற்கொண்டு அமெரிக்காவின் 112 C-17 குளோப் மாஸ்டர் ராணுவ சரக்கு விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பயணம் செய்து அங்கு தரையிறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. 112 பாரிய விமானங்கள். ஒரு C-17 குளோப் மாஸ்டர் கார்கோ ஏர்கிராப்ட் சுமார் 77 தொன் இடையுள்ள பொருட்களை சுமக்க வல்லது. 112 விமானங்கள் அல்லது 112 விமான பரப்புகள் என்றால் கிட்டத்தட்ட 8600 தொன் ராணுவ உபகரணங்கள் கடந்த 3 வாரங்களில் மாத்திரம் வளைகுடா பகுதிகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு அமெரிக்க படையினரால் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் என்பது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றது போன்று வெறும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக மாத்திரம் இருந்துவிடப் போவதில்லை என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. யோகோகாசியா அமெரிக்க தளத்தில் இருந்தோ அல்லது அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் உள்ள ஒயிட்மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் இருந்தோ ஈரானின் அணுசரிவூட்டும் நிலைகள் மீது தாக்குதலை நடத்துவதற்காக வருகின்ற B-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் நிலக்கீழ் தளங்களை தாக்கி அழிப்பதற்கு தேவையான GBU-57 மோவாப் பங்கபஸ்டர் குண்டுகளை சுமந்து கொண்டுதான் அங்கிருந்து ஈரானை நோக்கி வரும். அதற்கு தேவையான குண்டுகள் வளைகுடாவில் வைத்து பொருத்தப்பட போவதில்லை. ஆகவே அமெரிக்காவின் 112 C-17 குளோப் மாஸ்டர் விமானங்களில் கொண்டுவரப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் குண்டுகள் ஈரானின் அணுசரிவூட்டும் தளங்களை தாக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட குண்டுகள் அல்ல. அதனையும் கடந்து ஈரானின் வேறு இலக்குகளை குறிவைப்பதற்கான ஆயுதங்கள் தான் 112 C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானங்களினூடாக வளைகுடாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ இலக்குகள் என்ன? மற்றொரு சிறிய தரவு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் பதற்றம் அதிகரிக்க ஆரம்பித்ததை தொடர்ந்து அமெரிக்கா தனது யுத்த விமானங்கள் பலவற்றை வளைகுடா நாடுகளில் உள்ள பல்வேறு விமானத்தளங்களில் கொண்டு வந்து நிறுத்தி வருகின்றது. உதாரணத்திற்கு ஜோர்தானில் உள்ள முவாஃபக் சால்டி ஏர்பேஸில் அமெரிக்கா தனது பல யுத்த விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தி அவற்றினை உச்ச தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 14ஆம் தேதி நிலவரப்படி ஜோர்தானில் உள்ள முவாஃபக் சால்டி ஏர்பேஸில் 17 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஃபைட்டர் ஜெட்ஸ், 8 A-10 தண்டர்போல்ட் க்ளோஸ் ஏர் சப்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் மற்றும் 4 EA-18G கிரவுலர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜெட்ஸ் போன்றவற்றை நிறுத்தி வைத்துள்ளது.
இந்த 29 நவீன யுத்த விமானங்களும் ஈரானுடனான முறுகல் நிலை ஆரம்பமானதன் பின்னர் அங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமானங்கள். இவற்றில் குண்டுவீச்சு விமானங்கள், நிலக்கீழ் தளங்களை அழிக்கவல்ல GBU-28 பங்கபஸ்டர் மற்றும் AGM-65 மெல்வரைக் மிசைல்ஸ் போன்ற குண்டுகளை சுமந்து சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்தவல்ல விமானங்கள். இதேபோன்று ஈரானை சூழ உள்ள அமெரிக்காவின் ஒவ்வொரு தளங்களிலும் யுத்த விமானங்கள், ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகள், நவீன ஏவுகணைகள் என்று அமெரிக்கா ஆயுதங்களை அள்ளி கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கின்றது. ஆக ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் என்பது கடந்த வருடம் நடைபெற்றது போன்ற வெறுமனே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இந்த தடவை இருக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஈரானைச் சூழ அமெரிக்கா கட்டியெழுப்பி வைத்திருக்கின்ற போர் எத்தனங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போரியல் வல்லுநர்கள் இன்றிருக்கின்ற நிலவரப்படி அமெரிக்காவின் வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கணிப்பு வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது நாளொன்றிற்கு ஈரான் மீது சுமார் 800 விமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா தனது போர் வலுவை ஈரானை சுற்றி குவித்து வைத்துள்ளதாக அவர்கள் கணிப்பிடுகின்றார்கள். அதுவும் அமெரிக்காவின் 2வது விமானந்தாங்கி கப்பற்படையான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ஸ் ஏர்கிராப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் வளைகுடா பிராந்தியத்திற்குள் வராத நிலையில் தற்பொழுது அங்குள்ள பலத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்டதன் கணிப்பின்படிதான் அந்த 800 தாக்குதல்கள், அதாவது 800 பறப்புகள். சாதாரணமாக ஒரு சண்டை விமானம் 2 முதல் 15 வரையிலான குண்டுகளை சுமக்க வல்லவை என்று கூறுகின்றார்கள். 800 சோட்டீஸ், அதாவது 800 விமான பரப்புகள் என்றால் 1000க்கும் அதிகமான இலக்குகள், 1000க்கும் அதிகமான தாக்குதல்கள். நாளொன்றிற்கு ஒரு நாட்டின் 1000க்கும் அதிகமான இலக்குகள் தாக்கப்படுவது என்பது அந்த நாட்டையே அழித்து சுக்குநூறாக்கி விடுகின்றதான ஒரு செயல். இஸ்ரேலிய விமானப்படை கடந்த வருடம் மேற்கொண்ட 12 நாள் யுத்தத்தில் ஈரானில் அது மொத்தமாக தாக்குதல் நடத்தியது வெறும் 900 இலக்குகள் மீதுதான். ஈரான் மீது அப்பொழுது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருந்து மீண்டெழ முடியாமல் இன்று வரை ஈரான் பொருளாதார தடுமாற்றத்தில் நின்று சுழன்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த 900 தாக்குதல்களில் ஈரானின் வான் பாதுகாப்பு அரண்கள் அத்தனையும் தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்படியான நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் மொத்தமாக 12 நாட்களில் மேற்கொண்ட தாக்குதல்களை விட அதிகமான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் ஈரான் மீது மேற்கொள்ளப் போகின்றது அமெரிக்கா. இதனை விட கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் 12க்கும் அதிகமான டிஸ்ட்ராயர்ஸ் மற்றும் எண்ணிக்கை தெரியாத அளவில் அரேபிய கடலின் ஆழத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்கள் மேற்கொள்ள இருக்கின்ற ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்க விமான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இடம்பெறப் போகின்ற தாக்குதல்கள். ஆக ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கின்ற தாக்குதல் என்பது ஈரானின் இராணுவ பலத்தை மாத்திரமல்ல, ஈரானின் அணுசெறிவூட்டும் நிலைகளை மாத்திரமல்ல, ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு வல்லமையை மாத்திரமல்ல, ஈரான் என்ற நாட்டின் ஒட்டுமொத்த கட்டுமானத்தையே சிதறடிக்கக்கூடிய வகையில் அமையப் போகின்றது என்பதுதான் ஈரான் முன் தெரிகின்ற மிகப்பெரிய அபாயம். வளைகுடா பிராந்தியத்தை எடுத்துக் கொண்டால் அமெரிக்காவுக்கு 30 முதல் 40 இராணுவ தடங்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. கட்டார், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற பாரிய நிரந்தர தளங்களை கடந்து அமெரிக்க படைகள் பயன்படுத்துகின்ற ஏராளமான தளங்கள் வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கின்றன. எனவே ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே அமெரிக்கா இந்த 40 தளங்களில் சிலவற்றை தனது பிரதான நடவடிக்கை தளங்களாக மாற்றிவிடலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதனை விட கடந்த சில நாட்களில் அமெரிக்கா தனது பல KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ், அதாவது வானில் வைத்து சண்டை விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் ரக விமானங்களை பிரித்தானியாவில் உள்ள தனது தளங்களில் தயாராக வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. 10க்கும் அதிகமான KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானங்கள். அதேபோன்று கிரீஸிலும் பல்கேரியாவிலும் சைப்ரஸிலும் உள்ள அமெரிக்க தளங்களிலும் அமெரிக்கா தனது KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது.
எண்ணிக்கை வெளியே தெரியாத அளவுக்கு வேறு பல நவீன யுத்த விமானங்களையும் அமெரிக்கா ஐரோப்பாவில் உள்ள தனது தளங்களில் நிறுத்தி வைத்துள்ளது. இது ஈரான் மீதான தாக்குதலுக்கு வெறுமனே விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்தும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் இருந்தும் மாத்திரமல்ல, ஐரோப்பாவில் இருந்தும் யுத்த விமானங்கள் தாக்குதலில் ஈடுபடப் போகின்றன என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. நாங்கள் மேலே பார்த்த விடயங்கள் கணிப்புகள் எல்லாம் வெளிப்பார்வைக்கு தெரிந்த அமெரிக்காவின் போர் ஏற்பாடுகள். உலகின் பார்வைக்கு பெரிய அளவில் தெரியாமல் மேலும் பல காரியங்கள் வளைகுடாவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு யுத்தம் என்று வருகின்ற போது வெளியே தெரிகின்ற ஏற்பாடுகளை விட மறைமுக ஏற்பாடுகள் என்று பல விடயங்கள் நிச்சயம் இருக்கும். பல அதிர்ச்சி வைத்தியங்கள் இருக்கும். எதிரியை தடுமாற வைக்கின்ற காரியங்கள், அதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிச்சயம் இருக்கும். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை களமுனைகளை பார்த்துத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை, ஈரான் மீது அமெரிக்கா தனது தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று CBS நியூஸ் தெரிவித்திருந்தது. தாக்குதலுக்கான நாளும் நேரமும் மிகப்பெரிய ராணுவ ரகசியமாக இருந்து வருகின்ற நிலையில் CBS நியூஸ் அதனை எப்படி கணித்தது? கடந்த 10 நாட்களில் மாத்திரம் ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு 78 சண்டை விமானங்கள் அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட விமானப்படை பிரிவில் இருந்து சென்றிருக்கின்றன. குறிப்பாக F-22 விமானங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. F-22 விமானங்கள் என்பது ஏர் சுப்பீரியாரிட்டி என்று கூறப்படுகின்ற வானில் எந்தவிதமான சவாலையும் எதிர்கொண்டு வான் மேலாண்மையை பேணக்கூடிய அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த சண்டை விமானங்கள். இந்த விமானங்கள் தான் கடந்த ஜூன் மாதத்தில் ஈரானின் அணுசரிவூட்டும் விமானத்தளங்கள் மீது குண்டு வீசிய அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்களுக்கு பாதுகாப்பாக ஈரான் வான்பரப்பில் பரப்புகளை மேற்கொண்ட விமானங்கள். கடந்த ஜூன் மாதம் இந்த F-22 சண்டை விமானங்கள் ஐரோப்பாவுக்கும் வளைகுடாவுக்கும் அனுப்பப்பட்டு சரியாக 4வது நாள் ஈரான் மீதான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள். அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி F-22 விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து புறப்படுகின்றன. ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது. 4 நாள் வித்தியாசத்தில் இந்த காரியங்கள் நடக்கின்றன. அதே போன்று நேற்று முன்தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி F-22 விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டுள்ளன. மிட்நைட் ஹேமர் நடவடிக்கையில் ஈடுபட்ட அதே விமானப்படை பிரிவு, அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அதே விமானங்கள், அதே விமானிகள், அதே நாள். F-22 விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட 4வது நாள், அதாவது 21ஆம் தேதி, அதாவது நாளை சனிக்கிழமை, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்று கணிப்பிட்டு கூறியிருக்கின்றது CBS நியூஸ். ஒரு சிறிய தகவலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்டும் இஸ்ரேலிய படைகளும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன. அந்த போர் பயிற்சி நடவடிக்கையின் பெயர் ஜூபிட்டர் ஆர்க் 23.2. போர் பயிற்சி என்பதை விட அதனை ஒரு பெரும் போர் ஒத்திகை என்று அந்த நேரத்தில் ஊடகங்கள் குறிப்பிட்டன. அமெரிக்க இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர் பயிற்சி அது. அந்த போர் பயிற்சியில் அல்லது போர் ஒத்திகையில் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் சுமார் 140 விமானங்களும் விமானம் தாங்கி கப்பல் உட்பட பல்வேறுபட்ட கடற்கலங்களும் அமெரிக்காவின் மெரைன்ஸ் உட்பட சுமார் 6500 அமெரிக்க வீரர்களும் 1500 இஸ்ரேலிய படை வீரர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய போர் ஒத்திகை அது. B-52 குண்டுவீச்சு விமானங்கள், F-35, F-15, F-16, F-18, AC-130, AH-64 யுத்த விமானங்கள் உட்பட நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், 12 டிஸ்ட்ராயர்ஸ் கடற்கலங்கள்,
ஹை மொபிலிட்டி ராக்கெட் ஆர்ட்லரி சிஸ்டம்ஸ், மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம்ஸ் உட்பட பல போர்க்கலன்கள் அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டதாக அமெரிக்காவின் சென்காம் அந்த நேரத்தில் அறிவித்திருந்தது. அதாவது இன்றைக்கு ஈரானை சூழ எப்படியான போர்க்கலங்கள் எல்லாம் வியூகம் வகுத்து நின்று கொண்டிருக்கின்றனவோ அத்தனை போர்க்கலன்களுடனும் இணைந்து இஸ்ரேலிய படைகள் எப்படி போர் புரிவது என்கின்றதான பயிற்சியை, உத்திகையை இன்றைக்கு சரியாக 3 வருடங்களுக்கு முன்னரே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மேற்கொண்டு முடித்துவிட்டன. அதேபோன்று 2025 ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் இஸ்ரேலி ஆண்டிய பிரதேசங்களில் அல்லது இஸ்ரேல் விமானங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பிரதேசங்களில் குண்டு வீச வருகின்ற போது அந்த குண்டுவீச்சு விமானங்களுக்கு பாதுகாப்பாக வருகின்ற அமெரிக்காவின் F-22 விமானங்களுடன் இணைந்து இஸ்ரேலின் F-15 மற்றும் F-35 விமானங்கள் எப்படி செயற்படுவது என்கின்ற பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தன. அந்த பயிற்சியில் அமெரிக்காவின் B-52 குண்டுவீச்சு விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. ஈரானின் அணுசரிவூட்டும் தளங்கள் மீது அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு சரியாக 3 மாதங்களுக்கு முன்னர் இந்த பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலும் இன்ட்ரின்சிக் டிஃபெண்டர் என்கின்ற பெயரில் அமெரிக்க கடற்படையும் இஸ்ரேலிய கடற்படையும் இணைந்து 5 நாள் போர் பயிற்சி ஒன்றை செங்கடலில் மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது இன்றைக்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பாரிய கடற்போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கின்றன. அதேபோன்று இந்த மாதத்தின் 2ஆம் தேதி செங்கடலில் அமெரிக்க கடற்படையின் ஃபிஃப்த் ஃப்ளீட்டைச் சேர்ந்த டிஸ்ட்ராயர்ஸ் கப்பல்களும் இஸ்ரேலிய கடற்படையும் இணைந்து ஒரு பாரிய போர் பயிற்சியை மேற்கொண்டிருந்தன. அடுத்து வருகின்ற நாட்கள் வளைகுடாவின் தலையெழுத்தை மாத்திரமல்ல, முழு உலகத்தின் ஒழுங்கையுமே மாற்றி எழுதவல்ல நாட்களாக இருக்கப் போகின்றன என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.